திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது பகல் கனவு என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக அளித்த முதல் வாக்குறுதியான நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை எனவும், மாதந்தோறும் மின் கணக்கிடும் முறை உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு பொய்யை சொல்லி உண்மையை மறைத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றதாகவும் அவர் கடுமையாக சாடினார். சொன்ன வாக்குறுதி நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்னார். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு. அது பண்ணல. முக்கியமான பிரச்சனை நகைக்கடனை பூரா யாருக்கு வேறுபாடு பாகுபாடு பார்க்காம, எந்த பொருளாதார வித்தியாசம் பார்க்காம கூட்டுறவு பேங்க்லையும் நேஷனல் பேங்க்லையும் அடை வச்ச நகைகளை பூரா ரத்து செய்வாங்க, கடனை பூரா ரத்து பண்ண முடியாங்க. அதை பண்ணல. அடுத்து கல்லூரி மாணவருடைய வாங்கிய கல்வி படிப்புக்காக வாங்கிய அந்த கடனை பூரா ரத்து பண்ணணும்னு சொன்னாரு. சொல்லித்தான் ஓட்டு வாங்க. அதை ரத்து பண்ணல. முக்கியமான 3 இடத்துக்கு ரத்து பண்ணல. மாதம் மின் வாரிய கணக்கெடுப்பு சொன்னாங்க, அதை நடத்தல. எதை செஞ்சிருக்காங்க? எதை செஞ்சாங்கன்னு சொல்லணும்ல. அவங்க எந்த விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற பொய்யை சொல்லி உண்மையை மறைத்து மக்கள் ஏமாந்த நேரத்திலே ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார்கள். முறையாக மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். ஒரு காலம் நடக்கிற வாய்ப்பே இல்லை. பகல் கனவு.